கடைசியில் என்னையும் தம்ப்நெயில் ஸ்கேம் பண்ண வச்சிட்டீங்கல்ல. $240 சப்ஸ்கிரைபர்ஸ் தான்டா. ஒரு வீடியோ போட்டுட்டு சப்ஸ்கிரைபர்லாம் எதிர்பார்க்கறது தப்பு ப்ரோ. சில பேர்லாம் ஓப்பன் பண்ணாலே சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க ப்ரோ. அவர் கூடலாம் கம்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சாலே செருப்பால் அடிப்பாங்க. ஐயா ஐயா கம்பேர்லாம் பண்ணலங்க ஐயா, உங்களுக்கு ஒரு ஆசை தான். வெல்கம் டு அனதர் வீடியோ நண்பர்களே. என்ன ப்ரோ விஜய் அண்ணா மாதிரி நண்பா நண்பி அப்படி போறீங்களோ? ஐயோ தம்பி, இந்த நண்பர்களே ஐ ட்ரைட் இஸ் டிஃப்ரெண்ட். நண்பர்களே சரி சரி, ஃபன் கண்டென்ட்லாம் போடும், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடியோ போடுறதே ஃபன்னு தான். சரிண்ணா டேக் போகலாமா? இருடா சீரியஸ் ஆகிறேன்டா. நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் கரெக்டாக பண்ண மாட்டோம், அதனால நமக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாங்க. ப்ரோ ப்ரோ வேற மாதிரி போகுது. நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் கரெக்டாக பண்ண மாட்டோம். டேய் சரி, டைரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். யோசிச்சு பாருங்களேன், when you can lift yourselves up when you're in a problem, you won't always expect a shoulder. Not every time, not from every problem. பட் நமக்கு எப்போவுமே சரியான செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தாலே எப்போவுமே ஹாப்பியாக பிஸியாகவே இருப்போம். முக்கியமாக உங்களை தான்டா ஸ்டேட்டஸில் அலோன்னு போடுறது, விட்டுட்டு டீ கடைக்கு போட்டால் டிப்ரெஸ்டுன்னு போடுறது. திருந்துங்கடா திருந்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்க. நான் எப்போவுமே ஒரு பர்சன் ட்ரிவன் பை செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக தான் போர்ட்ரே ஆகுவேன். பட் எனக்குள்ளேயும் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு. லெஃப்ட் சைட் மிஸ் விட ரைட் சைட் மிஸ் பெருசு. நிறைய வாட்டி எனக்கு லைஃப்ல மோட்டிவேஷன் தேவைப்படும், ஒரு எமோஷன் தேவைப்படும். அந்த மாதிரிலாம் இருக்கப்போ சில சாங்ஸ் அண்ட் வீடியோஸ் மூலமா நானே என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ மே லுக் நார்மல் பட் ஐம் சீக்ரெட்லி மோட்டிவேட்டட் பை செலிபிரிட்டிஸ். அப்பாடா வீடியோ டைட்டில் சொல்லி லேட் பண்ணிட்டீங்க. மாசா சரி மேலே சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, என்ன மேலே சொல்றீங்களா? இப்படியே பேசுனீங்கன்னா நானே வீடியோ பார்க்க போயிடுவேன். என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் இருக்கு. இவ்வளோ நாள் எனக்கு லைஃப்ல செல்ஃப் மோட்டிவேஷன் தேவைப்படுறப்போ, ஒரு புஷ் தேவைப்படுறப்போ நான் வந்து இந்த சாங்ஸ் வச்சு தான் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் சாங், சில வாட்டி லைஃப்ல நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தேவைப்படும். ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணோம், ஆர் மேபி புல்லிங் ஃபேஸ் பண்ண கூட யூஸ் ஆகும். தட்டி விடுறா எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு திமிரு தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கப்போ இந்த பாட்டு தான் கேட்பேன். முக்கியமா இந்த லைன் தான். நெக்ஸ்ட் இஸ் மை சீக்ரெட் லிஃப்டிங் டாப் 3. இந்த இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போல்லாம் நான் 3 செட்டுக்கு 3 சாங்ஸ் வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் இஸ் வெனம், ரெண்டாவது பகவான் ரேப் ஃப்ரம் ஆதி பகவான், மூணாவது ட்ரூப்பர் தீம். இந்த 3 பாட்டு கேட்டுட்டு ஒர்க் அவுட் பண்றப்போ அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஏதோ. And if you have never heard Trooper theme from Kaki Sattai, உடனே கேளுங்க. Next up is ரத்தமாறு. You will probably be wondering, இந்த பாட்டு இந்த லிஸ்ட்ல ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. விக்னேஷ் சிவனுக்கு அப்புறம் இந்த பாட்டு அதிகமாக யூஸ் பண்ணது நான் தான்டா. இதுல என்ன பிரமாதம்னா, நெக்ஸ்ட் வீக்கும் ரத்தமாறு ரீல் வச்சிருக்கேன். சில வாட்டி நமக்கு லைஃப்ல ஒரு எமோஷனல் மோட்டிவேஷன் தேவைப்படும். எதுக்கு தான் வாழ்றோம் அப்படின்னு இருக்கப்போ இந்த பாட்டு கேட்டோம்னா இதுக்காக தான்டா, ஃபேமிலிக்காக தான்டா அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும்னு தோணும். நெக்ஸ்ட் இஸ் ஜாலியோ ஜிம்கானா. இந்த பாட்டு என்னோட வைபே ஒரு மாதிரி ஹாப்பியாக மாற்றி விட்டுரும். ஒஸ்தி அளவுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, ஒரு டீசென்ட் மோட்டிவேஷன் தேவைப்படுறப்போ இதுதான் என்னோட கோ டு சாங். முக்கியமாக இந்த லைன், விஜய் நான் பாடினதுல பெஸ்ட் இதான் இல்லை. என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் பார்க்குற வீடியோஸ் வந்து ப்ரோ சேனலுக்கு ஏசி கொடுத்துருவாங்க. தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, சொல்கிறத கேளு. எனக்கு ஜான்சன் ரொம்ப பிடிக்கும். ஃபெயிலியர் ஹஸ் மேட் மீ ஹூ ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. இட்ஸ் அன் எடிட் தான், நான் அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டிங்காக ஃபயராக இருக்கும். லைஃப்பில் யாராச்சும் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தட் இஸ் த மோஸ்ட் ரிலேட்டபிள் கிளிப் தே கேன் சி டு பூஸ்ட் தெம்செல்ஸ் அப். நெக்ஸ்ட் சாங், நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ ஒரு மூவி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். என்னன்னா, இன்னும் உலகமே எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் நான் ஒரு ரெபல் மாதிரியும் திங்க் பண்ணுவேன். அப்போதான் தேர் இஸ் சம்திங் பிக் கம்மிங் மை வே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நோக்கி ஓடிட்டே இருப்பேன். இந்த மாதிரி டைம்ல நான் கேட்குற பாட்டு வந்து வேவ் இன் ஃபிளாக். அந்த பாட்டை கேட்டுட்டு நான் கடந்து வந்த பாதையை வந்து யோசிச்சுட்டு எனக்கு நானே ஒரு பெப் டாக் கொடுத்துப்பேன். ஆக்சுவலா வேவ் இன் ஃபிளாக் பாட்டு வந்து வார்ல டிஸ்பிளேஸ் ஆன ரெஃப்யூஜிஸ்க்காக எழுதப்பட்டது.
அதுக்கப்புறம் ஒரு செலிப்ரேஷன் வெர்ஷன் ஃபுட்பால்காக எழுதினாங்க. ராக்கி பெல்போவா மூவியில் த வேர்ல்ட் அண்ட் டால் சன்ஷைன்ஸ் அண்ட் ரெயின்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில்வஸ்டர் ஸ்டாலோன் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 minute and 30 seconds ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஆக்சுவலாக ராக்கி சீரீஸ் ஆஃப் மூவிஸ் இருக்குல்ல, அதில் வர நிறைய சீன்ஸ் வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. பட் திஸ் சீன் அஸ் அ செப்பரேட் ஃபேன் பேஸ். இப்போ நான் சொன்ன லிஸ்ட் வந்து என்னோட செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற சாங். இந்த மாதிரி நீங்கள் ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சியர்ஸ். மாயா ஈஸ்டர் டெட்மெண்ட் டிஷர்ட் பாத்தியா ப்ரோ? டிஷர்ட்லாம் இப்போ இருக்கு. அதை பார்த்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் ப்ரோ. அது சரி.